Hello grade 7 students. Today we are going to start unit 10 in your pupils book. This is the last unit in your pupils book as well. So today we will be revising all the grammar in your pupils book. Let's start this lesson. Future. இப்போ இன்னைக்கு உள்ள உங்களோட கடைசி லெசன் வந்து எதை பற்றினதாக இருக்குது? எதிர்காலம். இப்போ ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்க போகுது, நீங்கள் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஆக போகிறீங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி படிப்போம். Activity 1. The British Broadcasting Corporation BBC asked readers for their predictions of life in the year 2100. Here is what futurologists Ian Pearson and Patrick Tucker think of the readers' ideas. அதாவது இவங்க நிறைய விஷயங்களை வாசிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனாக வாசித்து பார்ப்போம். ஃபியூச்சராலஜிஸ்டா யார்? எதிர்காலவியலாளர்கள், அதாவது எதிர்காலத்தை கணித்து கூறுபவர்கள். அது வந்து சும்மா இல்லை, அவங்க நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு விஞ்ஞான ரீதியாக இதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்குது, இப்போ உள்ள நிலையை பார்த்தால் நடக்க இருக்குன்னு எதிர்ப்பு கூறுறாங்க. அப்போ 2100 நேரம் எங்களில் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு கூட இல்லை. அதனால 2100 எப்படி உலகம் இருக்கும், மனிதர்கள் வாழ்வாங்கன்றதை பற்றினது தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன், it will be necessary to feed 10 billion people and nature will not be able to supply food according to the demand. அதாவது 2100 கிட்டத்தட்ட 10 பில்லியன் மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு தேவையான உணவை வந்து வழங்குறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் இயற்கையால். ஸோ ஓஷன்ஸ் வில் பி ஃபார்ம்டு டு obtain food. அதனால் கடல்ல வேளாண்மை செய்து மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். Furthermore, farming of algae will commence for renewable energy as most of the energy resources will be over in the world. அப்போ எரிபொருள் சக்தியை பொறுத்தவரை நாங்கள் ஆல்கி என்ற நீரில் வளரக்கூடிய இந்த ஒரு வித தாவரத்தை தான் நாங்கள் ஒரு ரினியூவபிள் எனர்ஜியாக, திரும்ப திரும்ப தீர்ந்து போகாத எனர்ஜியாக பாவிக்க முடியுமே தவிர எங்களுக்கு இப்போ இருக்கிற கச்சா எண்ணெய் போன்றவையெல்லாம் 2100 முடிஞ்சிருக்குமென்று இதில் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. People will be born with more advanced brains. பிள்ளைகள் வந்து பிறக்கிறது வந்து இன்னும் வளர்ச்சி அடைந்த ஒரு மூளையை கொண்டவர்களாக பிறப்பாங்க. And they will be able to talk with each other using their thoughts. அவங்க எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் அடைஞ்சிருப்பாங்கன்னா அவங்க சிந்தனைகளாலே ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடிய அளவு. As a result, they will use language less and people will be able to communicate with others from distant locations without any electronic devices. இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சிந்தனையாலே கதைக்க முடியுங்கிற நேரம் நீங்கள் வந்து மொழியை பாவிக்கிறதும் குறையும். அதே நேரம் எலக்ட்ரானிக் டிவைசஸ், இப்போ நாங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இது மூலமாக எல்லாம் கதைக்கிறது கூட குறைவாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ட் லொக்கேஷன்ஸுக்கும் நாங்கள் தூர இடத்துல உள்ளவங்களுடைய நாங்கள் சிந்தனைகளாகவே கதைக்கக்கூடியதாக இருக்கும். Due to many developments in the field of science and technology, people will be able to control weather to their benefit. நிறைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறனால காலநிலையை கூட நாங்கள் எங்களுக்கு சாதகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குமென்று சொல்கிறாங்க. This will help them to reduce the natural disasters and other harmful effects of nature. அப்போ இதன் மூலமாக இயற்கை அனர்த்தங்களின் தாக்கலை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். அதே நேரம் வந்து இயற்கையின் வேறு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் காலநிலையை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நாங்கள் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கொள்ளலாம். People are already using different types of electronic currency worldwide. அப்போ இப்போ உள்ளதே மக்கள் வந்து உலகளாவிய ரீதியில் நிறைய வித்தியாசமான வந்து மின் நாணயம் வந்து பாவிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் கரன்சி. அண்ட் இன்ஸ்டெட் தேர் வில் பி ஒன் குளோபல் எலக்ட்ரானிக் கரன்சி. ஏன்னா இப்போ நாங்கள் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா 2100 வந்து மோஸ்ட்லி பெரும்பாலும்
ஒரே கரன்சி, ஒரே ஒரு எலக்ட்ரானிக் கரன்சி தான் உலகம் பூராவே இருக்க வாய்ப்பு இருக்கு. This will help people around the world to do transactions more easily and with less time. எல்லாரும் ஒரே கரன்சி பாவிச்சா உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்பவே ஈஸியா எல்லாம் டைம் எல்லாம் அவ்வளோ எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். These space elevators will be an easy way to visit space. இந்த மாதிரி விண்வெளிக்கு போகக்கூடிய லிஃப்ட், இதன் மூலமா நாங்க விண்வெளிக்கு ரொம்ப சுலபமா போக முடியும்னு சொல்றாங்க. This will be a future development in the tourism sector too. அதாவது சுற்றுலாத்துறையில ஒரு எதிர்கால அபிவிருத்தியாக இது இருக்கலாம். But will it be cheaper so that a majority will be able to use it? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் அது எவ்வளவு தூரம் விலை மலிவாக இருக்கும், எல்லாராலையும் பெரும்பான்மை மக்களால் அதை பாவித்து கொள்ள முடியுமா, இல்லாட்டி அது முழுக்க முழுக்க ரொம்பவே வசதி படைத்தவர்கள், அதாவது நிறைய பணம் கொண்டவர்களால் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு இருக்கு. A majority of plant and animal species will be destroyed due to high resource consumption, overpopulation and environmental destruction. இப்பவே நிறைய தாவரங்களும் நிறைய மிருகங்களும் அழிந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப 2100ஆம் ஆண்டுக்குள்ள நாங்க ரொம்ப அதிகமாக வளங்களை சுரண்டனாலையும் மக்கள் தொகை மிகுந்த அதிகரித்திருக்கிறனாலையும் அதே நேரம் சூழல் அழிவு அதனாலையும் கூட நிறைய தாவரங்களும் மிருகங்களும் வந்து அழிந்த நிலையில இருக்கு. Therefore, the nature which existed million years ago will only be for display. அதனால நாங்க இப்ப ரொம்பவே சர்வசாதாரணமா ரோட்ல வெளியில காடுல எல்லாம் பார்க்கறது எல்லாமே வந்து ரொம்பவே அழிந்து போன நிலைமையில இருக்கிறனால இது வந்து வெறும் காட்சிப்படுத்தலுக்காக மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது மரமண்டா நீங்க ஒரு மியூசியம்ல போய் பார்க்க வேண்டிய நிலைமை கூட வரலாம் என்று இவங்க சொல்றாங்க. Minor languages will disappear from the world and major languages will remain in the world. Minor languages என்ற நேரம் சின்ன சின்ன குழுக்கள் பாவிக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அழிவடைந்து மிகப்பெரிய பெரும்பான்மை மக்களின் மொழி மட்டுமே இன்னமும் இருக்கும். All people will use only 3 languages in order to communicate successfully. எல்லாருமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மொழிகளான 3 மொழிகளை மட்டுமே பாவித்து ரொம்பவே வெற்றிகரமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஒரு மொழி அழிவுன்றது வந்து ஒரு கலாச்சாரத்தின் அழிவு. அப்போ மைனர் லாங்குவேஜஸ் வந்து அழிகிறது, எல்லாருமே ஒரே மொழியை பேசுறதுன்றது வந்து நிறைய விஷயங்களுக்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் கலாச்சாரம், கலை, மேலதிகமாக ஒருவரின் அடையாளம் என்று வார நேரம் அது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக மாறும். Activity 1. Writing. Read the predictions and match them with their topic. Write the correct letter against each topic. அப்போ எங்களுக்கு இங்கே 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். There will be museums for nature. இப்போ மியூசியம் என்று வார நேரம் நாங்கள் வந்து எதை பார்க்கலாம், காட்சிப்படுத்தலுக்கு வைக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதுதான் எஃப் தான் இந்த இடத்துல வரும். People will speak only 3 languages. எல்லாருமே 3 மொழிகளையே பேசுவாங்க. People will start to use one single worldwide currency. எல்லாரும் ஒரே எலக்ட்ரானிக் கரன்சி பாவிக்கிறது. டி.
people will communicate through their thoughts. எண்ணங்கள் மூலமாகவே எங்களுக்கு இங்கே கம்யூனிகேஷன் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க வாசிச்சோம். People will farm in the oceans. நாங்க வந்து இயற்கையால நிலத்துல வேளாண்மை செய்து பத்தாது, நாங்க வந்து அதை கட்டாயம் வந்து ஓஷன்ஸ் கடல்லையும் வேளாண்மை செய்ய வேண்டி வரும் என்றதை நாங்க ஏல பார்த்தோம். முதலாவதே அதை தான் வாசிச்சோம் நாங்க. People will make space elevators to travel into space. அதாவது விண்வெளிக்கு போறதுக்கு கூடிய ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று தயார் செய்யப்பட்டு இருக்கும். ஸோ அது வந்து இ. நீங்க அதை ஃபுல்லா எழுதி முடிச்சீங்கன்னா சரி. People will control weather. காலநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை கூட வரலாம். So that is letter C. இப்படி வாசிச்சு சரியா விளங்கி டாபிக்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். Activity 2, speaking. What do you think about these predictions? Will they come true? Discuss. நீங்க இந்த எதிர்வு கூறல்களை பற்றி, கணிப்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையாக வருமா? Discuss. அப்ப will they come true என்ற நேரம் நீங்க வந்து why என்ன காரணம் என்றதை சொல்லணும். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு ஒரு டிபேட் மாதிரி கூட செய்யலாம். ஒரு சிலர் இது கட்டாயம் நடக்கும், ஆனா இது கட்டாயம் நடக்காது, இப்படி ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கிறதையும் காரணத்தை முன்னிறுத்தி நீங்க வந்து கட்டாயம் இதை வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு டிஸ்கஷன் ஆக்டிவிட்டியாக செய்யணும். These predictions are incredible. இப்ப நாங்க இதை வைத்து ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று பார்ப்போம். இந்த கூற்றுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிக ஆச்சரியமானவை. It is scary to think about some of those predictions. ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்குற நேரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. Some may come true, but some will not. ஒரு சிலது உண்மையாகும், ஒரு சிலது உண்மையாகாது. I'm happy about the ability we would get to travel to space. என்னை பொறுத்தவரையில் விண்வெளிக்கு பிரயாணம் செய்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். But I do not like the idea of having only 3 languages and 1 currency. ஆனால் எனக்கு வந்து வெறும் 3 மொழிகளும் ஒரே ஒரு கரன்சியும் பாவிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு இல்லை. I am very sad if a majority of plant and animal species will get destroyed. பெரும்பான்மையான மிருகங்களும் தாவரங்களும் அழிந்து போனால் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும். Activity 3, writing. Form a group and write a prediction for one of the categories mentioned in the article and present it to the class. அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? நீங்களாவும் ப்ரெடிக்ஷன்ஸை உருவாக்கி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கீழே, இப்போ காலநிலை, விஞ்ஞானம், மனிதர்கள், இப்படி எல்லாத்துலேயும் ஒன்று எழுதி நீங்கள் வந்து கிளாஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு மாதிரி, அதாவது மாடல் எஸ்ஸே ஒன்று பார்ப்போம். Will there be cars and buses in 2050? 2050 வந்து கார் பஸ் எல்லாம் இருக்குமா? Will the vehicles be replaced by something better? இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து வேற எதுவும்
சிறப்பான ஒரு வாகனத்தோட அது வந்து ஈடு செய்யப்படுமா? Vehicles in 2050 could be self-driving. Could be. இப்போ நாங்கள் ஃபியூச்சரில் கதைக்கிறோம். அது தன்னால் ஓட்டக்கூடிய மாதிரி ஒரு வாகனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Cars will tour along the highway without drivers. டிரைவரே இல்லாமல் காரெல்லாம் ஹைவே நெடுஞ்சாலையில் போகும். However, they will probably require that drivers monitor what the vehicle does and switch from one mode to another. அதாவது ஆக்களே இல்லாட்டியும் தூரத்தில் இருந்து சரி ஒரு டிரைவர் வந்து சரி இந்த ரோட்டில் போனால் இப்படி போகணும், இதில் போனால் அப்படி போகணும்னு மாற்றுறதுக்கு ஒரு மனிதர் அங்கே கட்டாயம் தேவை. such as highway driving to city driving. இப்போ ஹைவேல ஓட்டுற மாதிரி நகர்ப்புறத்தில் ஓட்ட முடியுமா? முடியாது. There will probably still be a steering wheel, but some models could have a little joystick that the driver only uses rarely. அப்போ ஒரு சின்ன ஒரு ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி ஒரு வடிவம் உண்டு, ஒரு உபகரணம் உண்டு இருந்தால் டிரைவர் வந்து இதாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டியரிங் வீல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. There could be another change in vehicles. இன்னொரு மாற்றம் கூட இருக்கலாம். One vehicle with a driver could lead a platoon of other vehicles connected virtually and move like a string of pearls along the road. இப்படி கூட இருக்கலாம். ஒரு வாகனம் மற்ற நிறைய வாகனங்களோட தொடர்பு பட்டிருக்கும். அந்த முதல் வாகனம் எப்படி போகுதோ அதே மாதிரி ஒரு string of pearls முத்து கோர்வையா ஒன்றோடொண்டு பின்தொடர்ந்து போகிற மாதிரி ஒரு செட்டப் கூட வரலாம். When the car finishes its trip, it could park itself in a high-tech parking structure. எல்லாம் ஓடி முடிச்ச பிறகு கார் வந்து தன்னைத்தானே போய் ஒரு மிக உயர்ந்த தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஒரு வாகன தரிப்பிடத்தில் போய் நிற்கலாம். Driving is likely to get much safer and efficient. இப்படி ரோபோட்ஸ், ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாங்கள் வந்து இப்படி வாகனங்கள் தயார் செய்கிற நேரம் டிரைவிங் வண்டி ஓட்டுறதுன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிக பாதுகாப்பாகவும் அதே நேரம் எஃபிஷியண்ட்டாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. மனிதர்களைப் போல இல்லையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது அப்படியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து பிளவிடாது. ஆக்டிவிட்டி 4, மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த மீனிங். இப்போ நாங்கள் வேர்ட்ஸை வந்து சரியான மீனிங்கோட ஜாயின் பண்ணுவோம். ரினியூவபிள் என்ற நேரம் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சூரிய ஒளி வந்து ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ், காற்று, கடல் எல்லாம் ரினியூவபிள் ரிசோர்சஸ். ஸோ do not finish when used. Elevator, a machine that is used to raise things. கீழே இருந்து மேலே கொண்டு போகிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எலிவேட்டர்னு சொல்லுவோம். Transaction, கொடுக்கல் வாங்கல், buy or sell something. Consumption, use as a resource. ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து நுகர்றது தான் நாங்கள் வந்து கன்சம்ஷன் சொல்லுவோம். Habitat என்றா வசிப்பிடம், natural home of an animal or plant. அதாவது இயற்கையான வீடு எது? Activity 5, make predictions and fill in the table. இப்போ நாங்கள் வந்து predictions உருவாக்கணும். In the next 10 years, அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள things that will be invented. என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்? உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம், vehicles which do not use fuel will be common. இப்பயும் இருக்கு, எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் முழுக்க எலக்ட்ரிக் கார்லேயே ஓடுறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்போ இந்த மாதிரி வாகனம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிரும். திங்ஸ் தட் வில் பி சேஞ்ச்ட் இன் யோர் லைஃப். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து 12 வயது. இப்போ இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் ஒன்று செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ வில் பி doing a job or business. Things that will change in the society. இந்த சமூகத்தில் என்னெல்லாம் மாறுபாடுகள் வரும்னு நினைக்கிறீங்க? இன்னும் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் அதிகரிக்கலாம்.
things that will be changed in education. கல்வி என்று வர நேரம் எதெல்லாம் மாறுபட்டு இருக்கும்? blended learning என்று சொல்லுவோம் இல்லையா? அதாவது நீங்க ஸ்கூலுக்கு போயும் படிக்கிறது, ஆன்லைன்ல படிக்கிறது, இது ரெண்டுமே கலந்த ஒரு லேர்னிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 50 ஆண்டுகள், அடுத்த 100 ஆண்டுகள்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்? அடுத்த 50 ஆண்டுகள்ல நாங்க ஏன் ஃப்ளையிங் கார்ஸ், பறக்கிற கார் கூட இருக்கலாம். அடுத்த 100 ஆண்டுகள்ல ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது விண்வெளிக்கு போற வாகனம் ரொம்பவே ஒரு சர்வசாதாரணமான ஒரு வாகனமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. So we can write spacecraft will be a common vehicle. நீங்க இன்னும் 50 ஆண்டுல 100 வருடத்துல என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அதை விடுவோம். things that will change in the society. சமூக மாறுபாடுகள் என்னெல்லாம் வரலாம்? one global currency கூட வரலாம். one global currency வரலாம். அதே நேரம் இன்னொரு 100 ஆண்டுகள்ல நாங்க எங்கட எண்ணங்கள் கூட பேசுற விதம் கூட வரலாம். so communicating கல்வி என்று வர நேரம் இன்னும் அதிகமான virtual learning இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல படிக்கிறது. இன்னும் 100 வருடத்துல ஏன் டீச்சர்ஸ் கூட தேவை இல்லாத அளவுக்கு படிப்பு கல்வி முறை மாறி இருக்கலாம். so we can write a different concept of learning without teachers. Activity 6. Another writing activity. Imran, Supun and Johan are members of the Readers and Writers Club. 3 பேருமே வாசிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சங்கத்துல இருக்காங்க. They are going to prepare a magazine about the future. எதிர்காலத்தை பத்தி ஒரு magazine ஒன்று தயாரிக்க போறாங்க. 2 of them prepared some points for their articles. Select one topic and write an essay. அதுல 2 பேர் ஆர்டிகல்ஸ் கட்டுரை எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல நாங்க ஒன்றை சூஸ் பண்ணி எஸ்ஸே எழுதணும். ஒருத்தர் எடுத்துருக்கிற டாபிக் நேச்சர் இஸ் இன் டேஞ்சர். இப்போ எதிர்காலத்துல இயற்கை ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு என்றத பத்தி எழுதியிருக்காரு. பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் இன் டேஞ்சர். இயற்கை வளங்கள் ஆபத்தான நிலையில் இருக்குது. இன்க்ரீஸ் இன் கட்டிங் ட்ரீஸ், அதாவது மர வெட்டுதல் அதிகரித்திருக்கு. ஃபாரஸ்ட்ஸ் மே டர்ன் இன்டு டெசர்ட்ஸ். மரம் வெட்டி கொண்டே போனா மழை நின்று ஒரு காலத்துக்கு பிறகு பாலைவனமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. என்வாயரன்மெண்ட் இஸ் பொல்யூட்டட். சூழல் மாசுபாடு அடையுது. லீட் டு குளோபல் வார்மிங், ரெயின்ஸ், ட்ரவுட்ஸ் அண்ட் ஃபெமைன்ஸ். அதாவது புவி வெப்பமயமாதல், அதிக மழை, அதிக அளவான வறட்சி, அதென்றும் பஞ்சம், இது எல்லாமே நிகழ வாய்ப்புகளும் இருக்கு. People will suffer from a number of illnesses. இயற்கையில இவ்வளோ சீரழிவு நடந்ததுன்னா கட்டாயம் மனிதர்களுக்கும் நிறைய நோய்கள் வரும். Increase in animal hunting. வேட்டையாடுது ரொம்பவே கூடும். Balance between animals and humans.
மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த சமநிலை கட்டாயம் குலையும். Protect nature to have a healthy natural environment. இப்போ இதெல்லாம் பிரச்சனை வரும்ன்றதுனால நாங்க நல்லா வாழணுமெண்டா கட்டாயம் நாங்க வந்து எங்களோட இயற்கையையும் நல்லா பார்த்து கொள்ளணும். ஃபுட் இன் ஃபியூச்சர் இன்னொருத்தர் எடுத்த டாபிக் தான் எதிர்காலத்தில் உணவு. வாட் பீப்புள் வில் ஈட் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் மக்கள் எதை சாப்பிட போகிறாங்க? டேக் பில்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட். மருந்து வகைகள் எடுக்கிறாங்க, சாப்பிடாம என்ற ஒரு ப்ரெடிக்ஷன் முன்வைக்கிறார். ஃபுட் பில்ஸ் ஆர் ஃப்ரெஷர், ஹெல்தி அண்ட் சீப்பர். சாப்பாடு மருந்து வந்து இன்னும் புதுசாதாகவும் அதே நேரம் வந்து ஆரோக்கியமானதாகவும் விலை மலிவானதாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கிச்சன்லெஸ் ஹோம்ஸ் சேவ்ஸ் டைம். வீடுன்னு வந்தால் உங்களுக்கு கிச்சனே இருக்காது, சமையலறையே இருக்காது, அதே நேரம் உங்களுக்கு சமைச்சு டைம் வேஸ்ட்டும் இல்லை. அப்பியரன்ஸ், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட் வில் சேஞ்ச். ஒரு சாப்பாடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட வாசனை, அதோட டேஸ்ட், சுவை எல்லாமே மாறுபடும். A meal will be in a single convenient and portable dose. ஒரு தேவையான உணவு அளவான கேலரிஸ் வந்து ஒரு சின்ன மருந்து டோஸ்லேயே இருக்கும் என்று சொல்கிறாங்க. The impact of this change. இப்படியெல்லாம் மாறுதல்கள் வந்தால் இதனால் வரக்கூடிய தாக்கங்கள் அல்லது விளைவுகள் என்ன என்றதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தணும். இப்போ நேச்சர் இஸ் இன் டேஞ்சர்னு வர நேரம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை இப்போ நாங்கள் விரிவுபடுத்தி எழுதுவோம். There are many natural resources that help us live. நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்ய. The most important out of them are water, trees, animals and fresh air. அதில் ரொம்ப முக்கியமானது என்னது? நீர், மரங்கள், மிருகங்கள் மற்றும் சுத்தமான காற்று. Natural resources are now in danger because of man's activities. இயற்கை வளங்கள் வந்து மனிதனின் நடவடிக்கையால் தான் இப்போ ஆபத்தான நிலைமையில இருக்கு. There's a huge increase in cutting trees. அப்போ there is a huge என்றதான் இங்கே வசனமாக்குறதுக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. If this continues, forests may turn into deserts in the future. இப்படியே போனால் இவ்வளோ பச்சை பசேலண்டு அழகாக இருக்கிற இந்த காடு வந்து இப்படி வறட்சியான ஒரு பாலைவனமாக மாறும். This will lead to global warming, droughts and famines. இப்படி பாலைவனமாக மாறினா இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்களும் நடக்கும். In addition, the environment is polluted by human activities. இதற்கு மேலாக சூழல் வந்து மனிதர்களின் நடவடிக்கையால் மாசுபடுத்தப்படுது. Improper disposal of garbage and waste is a major cause of pollution. ஒழுங்கா குப்பையை வீசாமல் இருக்கிறது வந்து மாசுபடுத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. People will suffer from a number of illnesses as a result of pollution. சூழல் மாசடைவால மனிதர்களுக்கு புதிய புதிய நோய்கள் வரும். Increase in animal hunting is another threat to the future. இன்னும் நாங்கள் அதிகமாகவே மிருகங்களை வேட்டையாடுறது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடிய போகுது. This has to stop and a balance between animals and humans must be maintained. இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டியது. அப்பதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான சமநிலையை நாங்கள் வந்து பாதுகாக்க முடியும். In conclusion, we must protect nature to have a healthy environment for us and the future generations. நாங்கள் இயற்கையை பாதுகாத்தால் தான் எங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அது வந்து ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும். நேச்சர் இஸ் இன் டேஞ்சர். இப்போ இதை நாங்கள் எஸ்ஏயாக வாசித்து பார்ப்போம், நிறுத்தாமல் வாசிப்போம். There are many natural resources that help us live. The most important out of them are water, trees, animals and fresh air. Natural resources are now in danger because of man's activities. There's a huge increase in cutting trees. If this continues, forests may turn into deserts in the future. This will lead to global warming, droughts and famines. In addition, the environment is polluted by human activities. Improper disposal of garbage and waste is a major cause of pollution. People will suffer from a number of illnesses as a result of pollution. Increase in animal hunting is another threat.
to the future. This has to stop, and a balance between animals and humans must be maintained. In conclusion, we must protect nature to have a healthy environment for us and the future generations. Activity 7. Now we need to make sentences. அப்ப will not என்று வர நேரம் நாங்க இப்ப future tenseல தான் sentences உருவாக்க போறோம். Forests will turn into deserts one day. The shape, size and appearance of future will change. Aeroplanes will fly without pilots. Domestic animals won't be cooked as food in the future. நாங்க வந்து வீட்டு பிராணிகளை சமைச்சு உண்ண போறது இல்ல. People will use pills for their meals. இப்ப இத நாங்க வசனமாக எழுதி பார்ப்போம். So the first one we can write, aeroplanes will fly without pilots. Secondly, we can write, forests will turn into deserts one day. Then we can write, people will use pills for their meals. We can also write, the shape, size and appearance of future food will change. Last one, we can write, domestic animals won't be cooked. Domestic animals won't cook food in the future. Activity 8. Read the text and answer the questions. ஒரு passage கொடுத்திருக்காங்க, இதை வாசிச்சு நாங்க ஆன்சர்ஸ் எழுதணும். Future through comics. காமிக்ஸ் பிள்ளைகள் வாசிக்கிறதா? கார்ட்டூன் படம் எல்லாம் போட்டு ரீடிங் புக் மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வாசிக்கிறதாவும் இருக்கும். The stories in the comics published nearly 80-90 years ago have become a reality today. அதாவது 80-90 வருடங்களுக்கு முதல்ல பிரசுரிக்கப்பட்ட காமிக்ஸில் வந்த கதைகள் எல்லாம் இப்போ ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக சர்வசாதாரணமாக இருக்குது. ஆச்சரியமான விஷயம் இல்லையா? Before Neil Armstrong landed on the moon in 1969, it was mentioned in the Moon Strollers comic in 1929. அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் எங்களுக்கு தெரியும் 1969 முதல் முறையாக விண்வெளியில் அதாவது நிலால கால் பதிச்சவர். அப்போ அதை பற்றி மூன் ஸ்ட்ரோலர்ஸ் என்ற காமிக்ல வந்து 1929 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முதல்லே மனிதர்கள் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்காங்க.
Another similar comic was published in the series The Adventures of Tintin Destination Moon in 1953. அதே நேரம் இன்னொரு காமிக் டின்டின் கார்ட்டூன் பார்க்குறதா இருக்கும் நிறைய பேர். அந்த கார்ட்டூன் வந்து முதல்ல காமிக் புக்காக தான் இருந்துச்சு. அப்போ அதில் வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டினில் ஒரு செக்ஷன் வந்து டெஸ்டினேஷன் மூன், அவங்க நிலாவுக்கு போகிற மாதிரி ஒரு கதை. அப்போ 1953 வந்த கதை. மறுபடி நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையாலுமே நிலாவில் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி கதைச்சிருக்காங்க. Marvel and Amazing Stories published between 1929 and 1939 were also comics which looked through to the future. அப்போ மார்வல், அமேசிங் ஸ்டோரிஸ் மாதிரியான கதைகளில் வந்து 1929லேருந்து 1939 வரைக்கும் இதே மாதிரி எதிர்காலத்தை பற்றின நிறைய விஷயங்களை வந்து கதைகளில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. Man's walk on the moon, fitting an artificial heart to a patient were predicted through these stories. இப்போ சர்வசாதாரணமாக நிகழ்கிற விஷயம் இல்லையா, மனிதன் வந்து நிலாவில் நடக்கிறது, அதே நேரம் ஒரு செயற்கையான இதயத்தை வந்து மனிதனில் வைக்கிறது. இதெல்லாத்தையும் வந்து அந்த காலத்திலே இந்த கதைகளில் சொல்லி இருக்காங்க. In these comics there were special robots that could read the mind of a human. இந்த கதைகளில் வந்து ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குமா, மனிதர்களோட மன எண்ணத்தை வாசிக்கக்கூடிய robots. However, there are some situations or incidents mentioned in comics that are yet to come true. ஆனால் இதே கதைகளில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது இதுவரையும் உண்மையாகவில்லை. They are traveling cities, time travel and living on Mars. உண்மையாக வராது என்னது? பிரயாணம் செய்யக்கூடிய நகரம். ஒரு நகரமே அசைந்தால் எப்படி இருக்கும்? டைம் ட்ராவல், காலத்தில் முன்னுக்கு அல்லது பின்னுக்கு பிரயாணம் செய்கிறது. அதே நேரம் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்றது. இப்போ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், செவ்வாய் கிரகத்துக்கு இப்பெல்லாம் நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அடிக்கடி வந்து விண்கலங்களையும் அனுப்பி கொண்டு தான் இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் வாழ வேண்டி வருமா, வந்தால் செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியுமா என்றதை பற்றின ஆய்வுகள் இப்போ ரொம்பவே மும்முரமாக நடந்து கொண்டு தான் இருக்கு. When did Neil Armstrong land on the moon? உண்மையாலுமே நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்போ வந்து நிலால காலடி எடுத்து வச்ச? In 1969. When was landing on the moon mentioned in comic stories? comic stories-ஐ பொறுத்த வரைக்கும் நிலால காலடி எடுக்கிறது வைக்கிறது பற்றி 1929 1929லேயே அதை பற்றி கதைகள் வந்திருக்கு. Mention some concepts in comics that may happen in the future. என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் இதுவரை நடக்கலை? Traveling cities, living on Mars, இப்படி நீங்க எழுதலாம். Design a comic story with your friends and present it to the class. இப்போ இது சம்பந்தமான ஒரு காமிக் ஸ்டோரி ஒன்றை நீங்கள் வரைஞ்சு கிளாஸில் வந்து காட்சிப்படுத்துங்க. Activity 9. It's a listening passage. Vishwa prepared a presentation on endangered species. Endangered speciesனா அருகி வரும், அதாவது அழிந்து போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் தயாரிச்சிருக்கிறார். Listen to his presentation and identify the animals. Fill in the grid with the correct letter A, B, C, D. இப்போ இந்த அனிமல்ஸ் தான் டர்ட்டில், பெண்டா, டைகர், ப்ளூ வேல். இதை பற்றி தான் அவர் வந்து ப்ரெசன்டேஷனில் செஞ்சுருக்கார். நாங்கள் வாசிக்க ABCDன்னு கரெக்டான லெட்டர்ஸ் எழுதுவோம். A. This animal is the largest species in the cat family. Its length is about 3 meters and it has a large tail. It is carnivorous. It is the national animal of Bangladesh, India, Vietnam, Malaysia and South Korea. This is an endangered species. அப்போ இந்தியாவோட தேசிய மிருகம் எது வந்து இதிலேயே பூனைகள் குடும்பத்தை சார்ந்திருக்கு? டைகர். ஸோ A. It is a reptile. B. It is a reptile. It lives in or around water. It has a shell. Its color may vary. It can walk and swim. It moves very slowly.
நீர், நிலம் ரெண்டுலையுமே வாழக்கூடியது. ரொம்ப மெதுவா போகும். அதே நேரம் ஷெல் இருக்குன்ற நேரமே உங்களுக்கு விளங்கியிருக்கும். அது டர்ட்டில், ஆமை. See, this is another endangered species. It has a thick wool coat. It is a bear native to China. It's black and white. There are black patches round its eyes. It eats bamboo. இதுவும் ஒரு அருகி வரும் உயிரினம். இது வந்து சைனாவுக்கு உரித்தான ஒரு மிருகம். ஸோ பெண்டா. கண்ணை சுற்றி வந்து கருவளையம் இருக்கும். It is the largest mammal. It is threatened by the environmental change. It lives in the ocean. Its weight is about 200 tons. மிகப்பெரிய பாலூட்டி விலங்கண்டா அது நீல திமிங்கிலம் தான். இப்படி என்னோட சேர்ந்து நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். Activity 10, Act Out. David's father, George, works as an engineer for aliens in Jupiter. இப்போ இது ஒரு கற்பனையான ஒரு கதை. இப்போ டேவிட் அப்பா வந்து ஜார்ஜ். அவர் யாருக்கு வேலை செய்கிறார்? ஒரு என்ஜினியரா ஜூபிட்டரில் வியாழன் கிரகத்தில் வாழ்கிற ஏலியன்ஸுக்கு வந்து என்ஜினியராக வேலை செய்கிறாராம். டேவிட் இஸ் கோயிங் டு see him with his mother. அவரை பார்க்க விசிட் பண்ண டேவிடும் அம்மாவும் போகிறாங்க. They are getting ready. அவங்க வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்காங்க. Are you ready, David? ரெடியா? தயார்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க. Not yet. Wait a minute. இன்னும் இல்லை, ஒரு நிமிஷம் தாங்க. I have to take the brain cap to do my homework and my electric puppy. எனக்கு தேவை இந்த பிரெயின் கேப் எடுத்துகிட்டு போகணும், நான் வந்து ஹோம்ஒர்க் செய்ய. பிரெயின் கேப் என்னன்னு பிறகு பார்ப்போம். And my electric puppy. இந்த மின்சார நாய்க்குட்டியையும் நான் எடுத்துக்கொண்டு போகணும். Oh, I forgot. I didn't even take my memory chip and my mini robot. நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். நான் வந்து என் மெமரி சிப், என் சின்ன மினி ரோபோட் இதெல்லாத்தையும் எடுக்க மறந்துட்டேனே. Hurry up. அம்மா சொல்கிறாங்க, டக்குன்னு வாங்க. If we get late, we'll miss the spacecraft to Jupiter. நாங்கள் லேட் பண்ண வேண்டாம், இப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணிடும்னு சொல்லும். அதே மாதிரி இந்த விண்கலத்தை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவோம். ரோபோட் டோனி, டிட் யூ புட் our bags into our air car? ரோபோட் டோனி என்ற ஒரு ரோபோட் வச்சுருக்காங்க உங்களுக்கு வேலை செய்து கொடுக்கறதுக்கு. எங்களோட பேக் எல்லாத்தையும் இந்த ஏர் காரில் நீங்கள் வச்சிங்களா? எஸ் ஐ டிட். நிச்சயமாகன்னு சொல்கிறாங்க. டோன்ட் forget to look after the iron flowers. இரும்பு மலர்களை கவனிக்க மறக்க வேண்டாம். I'll do that என்று ரோபோட் டோனி சொல்லுது. டேவிட், I think you are ready now. நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்போ தயாராகி இருப்பீங்கன்னு. Yeah, just a minute. ஒரு நிமிஷம். By the way, did you take your magic stone? நீங்கள் கூட மந்திர கல்லை எடுத்தீங்களா? இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே விசித்திரமாக இருக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், இது ஒரு கற்பனையான ஒரு கான்வர்சேஷன். Yes, I took it. ஓம், நான் எடுத்தேன். Well, I'm here. Robot Tony, phone George and tell him we are just leaving. ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம்னு சொல்லுங்கள். So he'll be in the space center. அப்போ தான் அவர் வந்து விண் நிலையத்தில் வந்து இருப்பார். David, he'll be ready with DD food pills for you. அவர் வந்து உங்களுக்காக விருப்பமான DD ஃபுட் பில் சாப்பாடு மருந்தை வைத்து இருப்பார். DD கிறிஸ்பி, அவருக்கு நல்ல விருப்பம் போல் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டாக இருக்குமெண்டு. It's a bit cold today. We forgot to take our thermo jackets. கொஞ்சம் குளிராக இருக்குது, நாங்கள் எங்களோட ஜாக்கெட் எடுக்க மறந்துட்டோம். Hey, there's another thing which we have forgotten. நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டோம். We didn't take our space license. நாங்கள் எங்களோட வெளிக்கு போகக்கூடிய லைசன்ஸை உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு மாதிரி அதை எடுக்க மறந்துட்டோம். We'll be held up at the space center if we don't have it. நாங்கள் கொண்டு போகாட்டி ஸ்பேஸ் சென்டரில் ஏர்போர்ட்டில் மாதிரி அதை வச்சு எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பிரெயின் கேப்பண்டா என்ன? கேன் சால்வ் எனி திங் பை வேரிங் திஸ். இதை போட்டால் நீங்கள் எதையும் தீர்க்கலாம். மெமரி சிப் கேன் மெமரைஸ் எனி திங். இதை நீங்கள் பாவிச்சா எல்லா விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளலாம். மேஜிக் ஸ்டோன் கேன் கியூர் எனி இல்னஸ் பை டச்சிங் இட். அதை தொட்டால் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் போகும்.
Mark whether the following statements are true or false. இப்போ நாங்க இதுகளை வாசிச்சு சரியா பிள்ளையாண்டு எழுதுவோம். David's father is an alien. David அப்பா ஏலியனா இல்லாட்டி அவர் ஏலியன்ஸுக்கு வேலை செய்கிறாரா? ஸோ இது வந்து false. David's father is coming to see his son and wife. அப்பாவா வந்து பார்க்க வரார்? இல்ல, அவங்க தான் போறாங்க. ஸோ false. David has an electric puppy. டேவிட் கிட்ட ஒரு எலக்ட்ரிக் மின்சார நாய்க்குட்டி இருக்கா? இருக்கு. Robot Tony is their assistant. Robot Tony வச்சுதானே இந்த வேலை அந்த வேலையெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஸோ அவர் தான் அசிஸ்டன்ட். ஸோ ட்ரூ. They should have a space license to travel in space. ஸ்பேஸ் லைசன்ஸ் இல்லாமல் விண்வெளிக்கு போக முடியுமா? இயலாது. ஸோ அதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். David doesn't like DD footbills. இல்லையே, அவர் வந்து டிடி கிறிஸ்பி என்று ரொம்பவே உற்சாகமாக இருந்தார் இல்லையா? ஸோ இது வந்து ஃபால்ஸ். இப்படி கான்வர்சேஷனை வாசிச்சு அதுல வந்து எதெல்லாம் சரி பிள்ளைன்னு நீங்களும் எழுதியிருக்கணும். Activity 11. Imagine that you are David. நீங்க தான் டேவிட்னு நினைச்சுக்கொள்ளுங்க. You meet an alien on Jupiter. வியாழ கிரகத்துல நீங்க ஒரு ஏலியனை சந்திக்கிறீங்க. What are you going to tell him? அவர்கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? Write a dialogue between you and the alien. நீங்களும் வேற்று கிரகவாசியும் என்ன கதைக்க போறீங்கன்றதை கற்பனை பண்ணி எழுதணும். Hi, I am David. May I know your name, please? இப்போ பேரை முதலாவதா கேட்குறாங்க. Hi, I am Feline. Nice to see you. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. Nice to see you too. By the way, why are so many air cars here today? By the way என்ற நேரம் இங்க ஒரு டாபிக்கை சேஞ்ச் பண்ண நேரம் தான் அப்படி கதைப்பீங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஏர் கார்ஸ் இருக்குன்னு ஃபீலைன் கிட்ட கேட்குறாரு. Everyone is getting ready for a celebration tomorrow. எல்லாரும் ஒரு விழாவுக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க. Sounds interesting. What is the celebration? கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. கொண்டாட்டம் எதை பத்தினது? We are completing 5 years after launching interplanet traveling. நாங்க நாளையோட கிரகத்துக்கு கிரகம் பிரயாணத்தை ஆரம்பித்து 5 வருடம் ஆக போகுது. அதை கொண்டாடுறோம். That's great. I'm on a long holiday. I can watch it too. நானும் ஒரு பெரிய ஒரு வெக்கேஷன்ல தான் வந்திருக்கேன், விடுமுறையில வந்திருக்கேன், நானும் அதை பார்க்க முடியும். Sure you can. நிச்சயமாக. You will also see many new types of spacecraft. நீங்க புதிய நிறைய விண் வாகனங்கள், விண்கலங்களை நீங்க பார்க்கலாம். I'm looking forward to it. அதை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். Will I meet you tomorrow? நான் உங்களை நாளைக்கு சந்திப்பேனா? I am afraid you won't. இதில் என்ன அர்த்தம்? நான் நினைக்கல உங்களுக்கு என்னை சந்திக்க முடியுமென்று. I am doing a demonstration flight of a new space vehicle. நான் வந்து ஒரு புதிய விண்கலத்தை எப்படி ஓட்டுறதுன்னு டெமோ காட்ட போறேன். That's okay. Good luck. Good luck to you too. Here's a transmitter to communicate with me. Goodbye. இங்க ஒரு கெஜெட் ஒன்றை கொடுத்து இதை வச்சுக்கொள்ளுங்க. இதன் மூலமா நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் குட் பை என்று சொல்லி தேங்க்யூ வெரி மச், குட் பை என்று சொல்லி 2 பேரும் விடை பெறுறாங்க. நிச்சயமாக ஒரு கான்வர்சேஷன் வர நேரம் ஹாய் ஹலோ எல்லாம் இருக்கணும். அதே நேரம் நிறைவு செய்யறதும் சரிவர நிறைவு செய்யணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இன்றைக்கு இந்த லெசனில் நாங்கள் படிக்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ்ன்னு இருந்துச்சுண்டா நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸை மறக்க கூடாது. இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ல எது முக்கியமா இருக்கு? will be plus the present participle. The future continuous tense is formed with will be plus the present participle, verb plus ing. இப்போ நீங்க verb 1, verb 2, verb 3 என்று எடுத்துக்கொண்டா இதுல வந்து present participle நாங்க தனியா வைப்போம்.
eat, ate, eaten, eat plus ing, eating. அப்ப present participle என்ற நேரம் verb plus ing தான் present participle இருக்கு. So இது வந்து how to use. எவ்வாறு future continuous tense நீங்க எழுதலாம். We use the future continuous to say that an action will be in progress at a particular time in the future. அதாவது future continuous நாங்க எப்ப பாவிப்போம்? இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி எதிர்காலத்துல நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு. What will you be doing at this time tomorrow? நாளைக்கு இந்த நேரம் நீங்க என்ன செய்து கொண்டிருப்பீங்க? I will be doing my homework. So, will be doing. கேள்வியா இருக்கிற நேரம் will plus subject plus be doing. When I go home, my little sister will be playing with her dog. நான் வீட்டுக்கு போற நேரம் இந்த தங்கச்சி வந்து அவங்களோட பொம்மையோட விளையாண்டு கொண்டு இருப்பாங்க. Won't you be coming to the cricket match? அப்ப will you not be coming to the cricket match தான் won't you be coming to the cricket match னு கேட்டிருக்காங்க. I hope it won't still be raining when the class finishes. வகுப்பு முடிகிற நேரம் நான் நம்புறேன் அப்பையும் மழை பெய்து கொண்டிருக்க கூடாது என்று. ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு தொடர்ச்சியான ஆக்ஷனை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பாவிக்கிறோம். ஆக்டிவிட்டி 12 மேக் சென்டென்சஸ். நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸ் மேக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். People will not be growing old. Robots will be working on farms. Young children will not be carrying books to school. இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள். Some animals like cheetah, blue whale and the tiger won't be living on earth. இப்படி நாங்கள் பல விஷயங்களை இங்கே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நாங்கள் இங்கே எழுதலாம் people will be suffering from respiratory diseases. நாங்கள் இங்கே எழுதலாம். People will not be growing old. ரெண்டாவது வசனமா we can write robots will be working in farms. Next, we can write young children will not be carrying books to school. We can also write as the last sentence, some animals like tiger, cheetah and blue whale and blue whale won't be living on earth. இப்போ இதில் நாங்கள் குவிக்காக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணுவோம். will not be growing, will be working, won't be carrying, won't be living. Activity 13. Look at the pictures and write suitable questions and answers using the future continuous tense.
சரியான கேள்வியும் எழுதி சரியான பதிலையும் எழுதணும். What will my sisters be doing at 5 p.m. tomorrow? இப்போ tomorrow at 5 p.m. இந்த sisters என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து பேட்மிண்டன் விளையாட போறாங்க. So we can write my sisters will be playing badminton at 5 p.m. tomorrow. The students next Monday at 8:30 a.m. இதில் நாங்கள் வசனமாக எழுதலாம். The students will be studying at 8:30 a.m. next Monday. இல்லாட்டி நாங்கள் இப்படி கூட எழுதலாம். We can write the students will be studying next Monday at 8:30 a.m. Next week. அப்போ next week வந்து வார நேரம் what can we write? My brother will be playing the piano next week. Next month, Vishal will be studying or will be writing a story next month. Ganesh and Nazir this evening at 6 p.m. chess விளையாட போறாங்க. So Ganesh and Nazir will be playing chess this evening at 6 p.m. இது நாங்கள் 10 p.m. வெப்பமே நாங்கள் பெட்டுக்கு போகிற டைம் வழக்கமாக தூங்க போகிறது 10 p.m. மாதிரி போவோம். So here we can write my brother will be sleeping at 10 p.m. tonight. Activity 14 is a guessing game. Draw a picture of you doing an action. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு படம் வரையணும். Don't let others see it. மற்ற யாரும் பார்க்கக்கூடாது. Fold it in half so that your friends can't see the best part of it. அரைவாசியாக மடித்து நல்ல முக்கியமாக ஆக்ஷன் செய்கிற பக்கத்தை உங்களோட பக்கத்தில் வச்சு மற்ற பக்கத்தை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும். Now show the folded picture to the class. மடிக்கப்பட்ட அந்த படத்தை கிளாஸுக்கு காமிக்கணும். Others will guess what you will be doing this time tomorrow. அப்போ மற்றவங்க தான் கெஸ் பண்ணணும் நாளைக்கு இந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. இப்படி ஒரு கேமை விளையாண்டு நீங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Enjoy the poem. The alien. வேற்றுக்கிரகவாசியை பற்றி ஒரு poem. The alien was as round as the moon. நிலாவை போல் வட்ட வடிவமாக இருந்தது. 5 legs he had. 5 கால்கள் இருந்தது. And his ears played a tune. காது வந்து அசைஞ்சு கொண்டே இருந்திருக்கு. His hair was pink. பிங்க் கலர்ல தலைமுடி. And his knees were green. முழங்காலெல்லாம் பச்சை கலர்ல இருந்திருக்கு. He was the funniest thing I had seen. பார்க்கறதுக்கு ரொம்பவே நகைச்சுவையான ஒரு தோற்றம் கொண்டது இந்த ஏலியன் தான். As he danced in the door of his strange spacecraft, he looked at me and laughed and laughed. ஆனால் அந்த ஏலியன் என்ன பார்த்து, அது வந்து அதில் விண்கலத்தில் இருந்து வெளியில் வர நேரம் அந்த ஏலியன் என்ன பார்த்து விடாமல் சிரிச்சு கொண்டே இருந்திருக்கு.
ஸோ ஏலியன்டா யார் யாருக்கு ஏலியன்ன்றதுதான் இதுல கேள்வி. ஜூலி ஹோல்டர் த poem. Activity 15. Read the poem and answer the questions. What is the poem about? The poem is about an alien. What was the shape of the alien? அப்ப இதுக்கு நீங்க full answer எழுதுறது எப்படி எழுதுவீங்க? The shape of the alien was as round as the moon. இப்ப நாங்க இங்க short answer எழுதலாம். How many legs did he have? He had. கேள்வி வந்து didல இருக்கறனால நாங்க past tenseல தான் எழுதணும். He had 5 legs. Write an adjective from the poem to the following. Hair and வர நிறம். ஹேருக்கு என்ன adjective கொடுத்திருந்தாங்க? Pink. Pink hair. Green knees. Spacecraft வந்து strange. Strange spacecraft. Find a rhyming word. Greenக்கு seen தான் rhyming word இருந்தது. Write the opposite for the following words. Laughed, cried, சிரிக்கிறது அழுகிறது. Strange, விசித்திரமானது. Ordinary, சாதாரணமானது. இப்படி poem வாசிச்சும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எழுதி இருக்கணும். Activity 16 is a reading activity. Complete the following quotes. Quotes about future. இந்த quotes எல்லாம் நாங்க இப்ப fill பண்ணிட்டு எழுதுவோம். The blank depends on what we do in the blank. The future depends on what we do in the present. யார் சொல்லியிருக்காங்க? மகாத்மா காந்தி. So, the future depends on what we do in the present. கொடுத்திருக்கிற words வச்சு நாங்க இங்க fill பண்ணலாம். Blank in the future. Invest in the future. எதிர்காலத்துல தான் நாங்க முதலீடு செய்யணும். Because that is where ஏன்னா because that is where you are going to spend the rest of your life. ஏன்னா எதிர்காலத்துல தான் உங்களோட வாழ்க்கை முழுதுமே அமைந்திருக்கு. ஹபீப் அகாந்தே. Math and science are the lifeblood of the future. அதாவது கணிதமும் விஞ்ஞானமும் தான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய உந்துதல் சக்தியா இருக்குது. Blank is the law of life. Change is the law of life. மாற்றம் ஒன்றே மாறாதது. Change is the law of life, and those who look only to the past or present are certain to miss the future. கடந்த காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவங்க எதிர்காலத்தை தவறிடுவாங்க. Every thought we think is creating our future. எங்களோட ஒவ்வொரு சிந்தனையும் எங்களோட எதிர்காலத்தை கட்டியமைக்குது. லூயிஸ் ஹே. The best way to predict the future is to invent in it. Alan Kay. Math and science are the lifeblood of the future. Bob Baker. Change is the law of life, and those who look only to the past or present are certain to miss the future. John F. Kennedy. Now we have come to the end of Unit 10. இந்த யூனிட்ல நாங்க என்ன படிச்சோம்? முக்கியமா படிச்சது வந்து future continuous tense.
will plus be plus present participle verb plus ing. Now let's look at all the important grammar that we did in this grade. grade 7 பொறுத்தவரையில நாங்க என்னென்னலாம் முக்கியமா படிச்சோம்? opposites, எதிர் சொற்கள், similar words, ஒத்த கருத்து சொற்கள், adjectives and adverbs படிச்சோம், had, using the apostrophe, compound nouns, prepositions, there is, there are, there was, there were, there will be, affixes, prefixes and suffixes, modals, must, can, should, would, collective nouns, possessive pronouns, conjunctions such as because and but or. Now let's look at one by one. Tenses. Tenses என்று வர நேரம் grade 7ல நாங்க படிச்சது present perfect tense, has or have plus past participle, past continuous tense, was or were plus verb plus ing, future continuous tense இந்த யூனிட்ல பார்த்தோம் will plus be plus verb plus ing. ஸோ இந்த 3 ட்ரெண்ட்ஸையும் பிள்ளைகள் மறக்கக்கூடாது. Grammar revision grade 7. Unit 1ல நாங்க antonyms, opposite words பார்த்தோம். absent present, advantage disadvantage, against for, crooked straight, agree disagree, all none, always never, backward forward, bitter sweet, artificial natural. அதே நேரம் யூனிட் 1ல தான் நாங்க similar words, synonyms-உம் பார்த்தோம். center, middle, dangerous, risky, glad, happy, hard, difficult, intelligent, clever, new, modern, polite, courteous, quick, fast, well-known, famous, brave, fearless. Had, has, have, had, do, does, did. இது எல்லாத்தையும் நாங்க எப்படி பாவிக்கிறதுன்னு படிச்சோம். Did he have an umbrella? என்று கேள்வி வந்தா he did not or didn't have an umbrella. He had a cap. Did you have a fever? I didn't have a fever. I had a headache. இந்த மாதிரி நாங்க sentences-உம் construct பத்தி பார்த்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு we have sports practice at 4 o'clock. The visitor did not have time to stay for tea now. Do you have a 2 rupee coin? இந்த மாதிரி நாங்க sentences-உம் மேக் பண்ணி பார்த்தோம். Using the apostrophe, அதாவது apostrophe-ய எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல பாவிக்கிறது? We use an apostrophe to show the omission of a letter, contraction positive. அதாவது I am என்றது வந்து I'm என்று எழுதுறது, that is என்றது வந்து that's என்று எழுதுறது, நாங்க வார்த்தைகளை சுருக்கி எழுதுறோம். Show the omission of a letter, negative plus question. Negative என்று வர நேரம் do not, don't. Question என்று வர நேரம் are not, aren't. Show the omission of letters, construction. வெறும் omission of letters. I have, I've, I will, I'll, I would, I'd. Show the omission of letters, negative and question. Will not, won't. Won't you come to school tomorrow? Cannot, can't. Can't you play the piano? Show possession or ownership. இப்போ இதில் இதுதான் ரொம்பவே வித்தியாசமானது. அதாவது நாங்கள் ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்கும் ஒருத்தரோட உடைமையை காட்டுறதுக்கும் நாங்கள் apostrophe பாவிக்கிறோம். Rahal's bat, Abdul's book, Anne's pencil. அதே நேரம் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் apostrophe பாவிக்கிறது இல்லை. Yours, ours, his, theirs, hers, its. There is, there are, was, were, will be. அப்போ இதில் present tense, past tense, future எல்லாருமே பார்த்தோம்.
present and வர நேரம் there are many elephants in the candy perehera. Past and வர நேரம் there were more whip crackers in the candy perehera in the past. Future and வர நேரம் will be. இன்னைக்கு future continuous tense செஞ்சோம், அன்னைக்கு வந்து நாங்க future tense செஞ்சோம். There will be more dancers as the candy perehera continues. Modals must and should. Must and கட்டாயம் செய்யறது. Should என்ற நேரம் அறிவுரை வழங்க பாவிப்போம். Must and should are used to give advice and express necessity. Must is stronger than should. ரெண்டுக்குமே அட்வைஸ் கொடுக்குற ஒரு டோன், ஒரு கருத்து இருந்தாலும் must வந்து should விட ஸ்ட்ராங்காக ஒரு அட்வைஸை கொடுக்குறோம். Can and would modal verbs தான். Can is used to talk about ability to ask and give permission and when offering something. Can you bring me a piece of paper? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். Can you let me go to the trip? Would is used as a polite form in request and to offer something. Canக்கு பதிலா நாங்க would ஒரு polite form பாவிக்கலாம். Would you mind closing the door? Would you please come with me to the canteen? இந்த மாதிரி polite நாங்க கதைக்கலாம். Collective nouns, group nouns. A litter of puppies, a flock of pigeons, a herd of cows, a bunch of ripe bananas, a bunch of flowers. The words in bold are called collective nouns. அதாவது a litter of, a flock of, இதுதான் அந்த கூட்டு பெயர். We use collective nouns to bring a group of people or objects together. ஒரு விஷயம் கூட்டாக இருந்திருந்தா அதுக்கு ஒரு தனி சிறப்பு பெயரும் கொடுத்திருக்கிறோம். Possessive pronouns, very important. Here's your cap, the cap is yours. அப்போ your cap பண்றத நாங்கள் possessive pronoun பாவிச்சோம்னா எங்களுக்கு வந்து yours என்று வரும். So subject I, possessive adjective my. So he took my book last week. அதை இப்போ நாங்கள் possessive pronounக்கு மாத்துறதுண்டா the book is mine. We, our, ours. You, your, yours. He, his. She, her, hers. It, its. They, theirs. இது வந்து உடைமையை காட்டுற apostrophe இல்லாத possessive pronoun plus possessive adjective. And, but, or. Conjunctionsum நாங்க பாவிச்சோம், meaning பார்த்தோம். The earth cooled down, the earth hardened, the earth cooled down and hardened. அப்போ the earth என்றதை repeat பண்ணல, ரெண்டும் ஒரே விஷயமா இருக்கிறனால, ஒரே விஷயத்தை பற்றி இருக்கிறதால ரெண்டையும் எழுதியிருக்கோம். Early humans hunted, they gathered food. Early humans hunted and gathered food. The land, sea and atmosphere began to form, but there was no life on earth. ஆனால் you can read the book or watch the DVD. Options கொடுத்திருக்காங்க. When and while ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். There were no humans on earth when dinosaurs lived on it. When என்ற நேரம் ஒரு காலத்தை குறிப்பிடுது. While dinosaurs were living on earth, huge meteorite crashed into it. While என்ற நேரம் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற டைம். டைனோசர் உயிரோட இருந்த காலத்துல தான் ஒரு பெரிய கல் ஒன்று பூமியில மோதி இருக்கு. Before and after எப்படி பாவிக்கலாம்? I have my breakfast before I go to school. பாடசாலைக்கு போக முதல். My father does some exercises after he returns home from work. After வந்த பிறகு. Because என்ன காரணம் கொடுக்கிறது. This disease is dangerous. It has no cure. This disease is dangerous because it has no cure. இந்த நோய் ஆபத்தானது என்னன்னா இதுக்கு ஒரு நிவர்த்தியே இல்லை. Affixes நாங்க பார்த்தோம், suffixes and prefixes பார்த்தோம். Prefixes என்ற நேரம் un, dis, re. Suffixes என்ற நேரம் ful, less, ness and நிறைய பார்த்தோம். உதாரணத்துக்கு restart the match. Travel is another way to spend our time meaningfully.
It creates wonderful memories. இப்போ இந்த இடத்துல நாங்க வந்து பொதுவா ப்ரிஃபிக்ஸஸை ஆட் பண்ணுற நேரம் வந்து எங்களுக்கு வந்து வேர்ட் கிளாஸ் வந்து மாறும், ஆனால் மீனிங் மாறாது. ஹாப்பி அன்ஹாப்பி, ஆனஸ்ட் டிஸ்ஆனஸ்ட். ஸோ அஜெக்டிவ்ல இந்த அஜெக்டிவ் அண்டு மாறிக்கொண்டே போகும். ஆனால் சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணுற நேரம் வேர்ட் கிளாஸ் அண்ட் ஆர் த மீனிங். வேர்ட் கிளாஸும் மாறலாம், மீனிங் கட்டாயம் மாறுது. கேர்ஃபுல் கேர்ஃபுல், கலர் கலர்ஃபுல், wonder wonderful. அப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸஸ் ஆட் பண்ணால் மோஸ்ட்லி வந்து வேர்ட் கிளாஸ் மாறாது, ஆனால் சஃபிக்ஸஸுக்கு வந்து வேர்ட் கிளாஸ் மாறும். Adjective and adverb. Adjective and describing a noun, adverb and describing an action. Adverbs are mainly formed by adding ly to the adjectives. Slow, slowly. So Raj is a kind person is an adjective. Raj spoke kindly is an adverb. அதே நேரம் மாறுபாடு இல்லாத adjectivesம் இருக்கு, adverbsம் இருக்கு. It was a fast train, adjective. The train went fast. ஏன்னா இந்த இடத்துல fast வந்து நவுனை விபரிக்குது, இந்த இடத்துல fast வந்து verb-ஐ விபரிக்கிறனால. அதே நேரம் குட் என்ற adjectiveக்கு adverb வந்து well கம்ப்ளீட்லி நியூ வேர்டாக இருக்கு. Past continuous tense. Past continuous tense என்ற நேரம் எப்படி வரும்? The past continuous tense describes an action which started before a certain time in the past and was still in progress at that time. கடந்த காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடக்கிறது. A lot of people were bathing in the Manikee river. நிறைய பேர் ஸ்விம் பண்ணிக்கொண்டோ குளிச்சு கொண்டோ இருந்தாங்க. ஸோ was over plus verb plus ing தான் how to use. Past continuous tense negative form வந்து I wasn't watching TV at 3 p.m. I was playing. அப்போ மறுபடி was over plus not plus verb plus ing. Compound nouns கூட்டு பெயர் சொற்கள். Compound nouns are words for people, animals, places, things or ideas made up of two or more words. Sometimes we write them as one word, sometimes as two words, sometimes with a hyphen. So post office-க்கு நடுவில் கேப் இருக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸரில் கேப் இல்லை, பாசபையில் இங்கே ஒரு ஹைஃபன் இருக்கு. So teacher in charge, board of members, forget me not, cooking oil, footprint, swimming pool, fish tank, river bank, firefly, fireworks, grandmother, finger, mark. Prepositions நாங்க படிச்சோம். On, near, above, below. Present perfect tense நாங்க படிச்சோம். I have finished my work. Surani has read that novel. Have you brought your passport? Has she taken her medicine? அப்படி என்று present perfect tenseலையும் நாங்க how to use பார்த்தோம். Has or have plus past participle. Forms of adjectives. என்னென்ன விதமான forms இருக்கு? Comparative இருக்கு, superlative இருக்கு. The Indian Ocean is large. The Atlantic Ocean is larger than the Indian Ocean. The Pacific is the largest ocean. இப்போ compare and than வரணும், extremely good or extremely bad and the largest, superlative the வரணும். Future continuous tense, what we learned today. Future continuous tense is formed with will be plus the present participle. Verb plus ing ஓட நாங்க உருவாக்குறோம். So, what will you be doing? I will be doing my homework. When I go home, my little sister will be playing with her doll. Won't you be coming? I hope it would still be raining. Future continuous tense என்ற நேரம்
ஒரு குறிப்பிட்ட காலத்துல எதிர்காலத்துல நடந்து கொண்டிருக்க போற விஷயத்தை பத்தி தான் நாங்க இன்றைக்கு படிச்சோம். Now we have come to the end of grade 10 pupils book. We also revised all the grammar section in your pupils book as well. Now let's go and write the answers for unit 10 workbook activities as well.